வணக்கம். திரையரங்கம். ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில். இது ஒரு ஆங்கில திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோஃப் கான்ஸ். சைலண்ட் ஹில் என்ற மலைப்பகுதிக்கு ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய காரில் பயணம் செய்து வருகிறான். தான் வரக்கூடிய அந்த இடத்தில் மேரி என்ற இளம்பெண்ணை அவன் சந்திக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஆழமான நட்பு உண்டாகுது. நாளடைவில் அந்த நட்பு அப்படின்றது காதல் அப்படின்ற மாதிரி உண்டாகி ஒருவரை விட்டு இன்னொருவர் பிரிய முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிக ஆழமான நெருக்கம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உண்டாகுது. அதற்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை ஜேம்ஸுக்கு உண்டாகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜேம்ஸ் மீண்டும் அந்த மலைப்பகுதிக்கு வருகிறான். அந்த மலைப்பகுதிக்கு வந்து தான் மனதில் ஆழமாக நேசித்த மேரியை பார்க்க வேண்டும் என்ற வேட்கையுடன் வருகிறான். வந்த தருணத்தில் அங்கு முழுமையான மாறுதல்கள் உண்டாகி இருப்பதை பார்க்கிறான். அந்த பகுதி முழுவதுமே எந்த அளவிற்கு மாற்றங்களை பெற்றிருக்கின்றன அப்படின்றதையும், அங்கு எந்த அளவிற்கு பல கதாபாத்திரங்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பதையும் அவன் பார்க்கிறான். அங்கே வந்த பிறகு அவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. இந்த அளவிற்கு இந்த இடம் மாறும் என்று நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. மேரி என்ன ஆனாள்? அவளுக்கு என்ன நடந்தது? அவளை நாம் பார்க்க முடியாதா? பார்க்க முடியாத அளவிற்கு எந்த சம்பவங்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றன அப்படின்றதில் அவன் ஆழமாக நுழைந்து செல்லும்போது அவனுக்கு அதிர்ச்சி அடையக்கூடிய பல உண்மைகள் தெரிய வருகின்றன. அந்த உண்மைகள் தெரிய வரும்போது அவன் ஆச்சரியத்தின் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுகிறான். அவன் அங்கு பல கதாபாத்திரங்களை பார்க்கிறான். லாரா என்ற பெயரை கொண்ட ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறான். மரியா என்ற பெயரை கொண்ட ஒரு பெண்ணை சந்திக்கிறான். எட்டி என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறான். சைலண்ட் ஹில் என்ற அந்த மலைப்பகுதி அவனுக்கு பல ரகசியங்களை தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியாகவும் ஒரு ஊராகவும் தெரிகிறது. அவனுக்கு உண்டாகக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை அவனுடன் சேர்ந்து நாமும் பார்க்கிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எப்படிப்பட்ட பல புதிராக நினைக்கக்கூடிய சம்பவங்களை அவன் பார்க்க நேர்கிறது என்பதை நாமும் காட்சிகளாக பார்க்கிறோம். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஜேம்ஸ் எப்படிப்பட்ட புதுமையான பல அனுபவங்களை வாழ்க்கையில் பெறுகிறான் என்பதை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைகிறோம். மேரியால் அவனுக்கு எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத திகில் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை திகில் காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஜெரமி இர்வின் இவர்தான் ஜேம்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு இவர் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹன்னா எமிலி இவர்தான் மேரி கிரேன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அருமையாக நடித்திருக்கிறார். தன்னுடைய பண்பட்ட நடிப்பை அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எவி டெம்பிள்டன் இவர்தான் லாரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் நடிகை. அழகான தோற்றத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த நடிகை தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை ஆழமாக பதித்திருக்கிறார். பேப்லோ ரோசோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த சினிமாட்டோகிராஃபரின் பங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அகிரா யமோகா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். ஒரு திகில் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த இசையமைப்பாளரே ஒரு சரியான உதாரணம். செபாஸ்டியன் பிராஞ்சரே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர்.
ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இவருடைய எடிட்டிங் திறமை நன்கு உதவி இருக்கிறது. பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த திரைப்பட நிறுவனங்கள் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றன. கிறிஸ்டோப் கான்ஸ் இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். லாஜிக் எதுவும் பார்க்காமல் ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.